கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடாவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை பவுல்ல சேர்த்து 2 ல இருந்து 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை 1/4 கப் தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஊறி வந்த அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதோடவே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணா சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்து நைஸா அரைச்சிட்டு அரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக வடிச்சு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி பேட்டரை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்து அப்பம் சூப்பரா வரும். மாவை நல்லா கலந்து 2 ல இருந்து 3 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. 3 மணி நேரம் கழிச்சு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான சூட்ல இருக்கிற ஆயில்ல இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன குழிக்கரண்டியில மாவை எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா அழகா உப்பலா சூப்பரா வரும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு அப்பத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டா வருங்க. கண்டிப்பா இதே போல கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு